தீபாவளி நெருங்கி வரும் நிலையில் தமிழகத்தில் பாமாயில் விலை மேலும் உயர வாய்ப்பிருப்பதாகவும் மற்ற எண்ணெய்களின் விலையில் மாற்றம் இருக்காது எனவும் உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டில் வர்த்தக முக்கியத்துவம் பெற்ற விருதுநகரில் பருப்பு, மிளகாய், சமையல் எண்ணெய் ஆகியவை உற்பத்தி செய்யப்பட்டு வெளிமாநிலங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு வருகின்றன. வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பாமாயிலுக்கு மத்திய அரசு இறக்குமதி வரியாக 27.5% விதித்துள்ளதால் பாமாயில் விலை மட்டும் உயர்ந்துள்ளது. விருதுநகர் சமையல் எண்ணெய் மார்க்கெட் நிலவரப்படி கடந்த மாதம் 98 ரூபாய்க்கு விற்கப்பட்ட 1 லிட்டர் பாமாயில் 27 ரூபாய் உயர்ந்து தற்போது ரூபாய் 125க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல சூரியகாந்தி எண்ணெய் ரீஃபைண்ட் ஆயில் கடந்த மாதம் ரூபாய் 210 20 ரூபாய் உயர்ந்து 230 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது. வடமாநிலங்களில் உற்பத்தி அதிகரிப்பால் கடந்த மாதம் ரூபாய் 175க்கு விற்பனை செய்யப்பட்ட 1 லிட்டர் கடலை எண்ணெய் தற்போது 15 ரூபாய் குறைந்து ரூபாய் 160க்கு விற்பனை செய்யப்படுகிறது. எள் அறுவடை காலம் என்பதால் நல்லெண்ணெய் விலை குறைந்துள்ளது. கடந்த மாதம் 1 லிட்டர் 245க்கு விற்பனை செய்யப்பட்ட நல்லெண்ணெய் தற்போது 15 ரூபாய் குறைந்து 230க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தீபாவளி பண்டிகை காலத்தில் பாமாயில் விலை அதிகரிக்குமே தவிர மற்றவற்றின் விலை அதிகரிக்க வாய்ப்பில்லை என்று சமையல் எண்ணெய் உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். தீபாவளி வரையிலும் என்ன மார்க்கெட்டு கூடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. நல்ல விலைக்கு குறையாதான் விற்கும். இன்னைக்கு இருக்கிறதுல இப்போ டியூட்டி போட்ட பாமாயில் ஒன்று தான் விலை ஏறி இருக்கு. கடல் எண்ணெய் ஏறலை, நல்லெண்ணெய் ஏறலை. அப்படி இருக்கும்போது யாருக்குமே கன்சியூமருக்கு நல்ல சரக்காக கிடைக்கும். கேரளாவில் தேங்காய் எண்ணெய் பயன்பாடு குறைந்துள்ள நிலையில் தற்போது கடலை எண்ணெய் பயன்பாடு அதிகரித்துள்ளதாக எண்ணெய் உற்பத்தியாளர் சங்க தலைவர் நாகராஜன் தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் மணிகண்டன்.